அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோல கொள்கை பற்றிய தொடர்ல இன்றைய இந்த பாடத்துல நபி மற்றும் ரசூல் பற்றிய முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். நபித்துவம் மற்றும் தூதுத்துவம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்த மிக உயர்ந்த பதவியாகும். அல்லாஹ் மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பினான். அவர்கள் மனிதருக்கு அல்லாஹ்வின் கட்டளைகளை எடுத்து சொல்லி நன்மை தீமைகளை தெளிவுபடுத்தினான். ஒரே இறைவனான அல்லாஹ்வை மட்டுமே வணங்குமாறு அழைத்தார்கள். நபிமார்களும் ரசூல்மார்களும் இல்லை என்றால் மனிதர்கள் உண்மையான வழியை அறிய முடியாமல் தவறான பாதையில் சென்றிருப்பார்கள். அதனாலதான் அல்லாஹு தனது அருளால் மனிதர்களுக்கு வழிகாட்ட நபிமார்களை அனுப்பினான். அல்லாஹ் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் மனிதர்களில் இருந்தே தேர்ந்தெடுத்தான். அவர்கள் அனைவரும் உண்மையாளர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் மற்றும் நல்ல பண்புகளால் நிறைந்தவர்கள். அவர்களின் வாழ்க்கை முழுவதும் மனிதர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாகும். நபித்துவம் மற்றும் ரசூல்துவம் என்றால் என்ன? அல்லாஹ் ஏன் நபிமார்களை அனுப்பினான்? நபிமார்களை பற்றிய சரியான அகீதா என்ன? இவற்றை எல்லாம் தான் இந்த நம்ம பாடத்துல தெளிவாக கற்றுக்கொள்ள போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நபிமார்களின் வாழ்க்கையை அறிந்து அதன்படி வாழ முயற்சி செய்வோம். அல்லாஹுவின் வழிகாட்டுதலை பின்பற்றுவர்களே இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ் நம்மை அந்த நேர்வழியில் நிலைத்திருத்துவானாக. ஆமீன். நபித்துவம் மற்றும் தூதுத்துவத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹு தாலாவின் செய்திகளை மக்களிடம் எடுத்து செல்வதற்கு தூதுத்துவம் மற்றும் நபித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹு தாலா மக்களிடம் தனது செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்காக தனது தனிப்பட்ட அடியார்களை உலகிற்கு அனுப்புகிறான். அச்செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்கு தான் நபி என்றும் ரசூல் என்றும் சொல்லுவாங்க. அப்படி அல்லாஹ் நபித்துவத்தையும் தூதுத்துவத்தையும் நடைமுறைப்படுத்தாவிட்டால் என்ன ஆகியிருக்கும்? இதற்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா நபித்துவத்தையும் தூதுத்துவத்தையும் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் மனிதன் தன் இரட்சகனையும் அறிந்து கொள்ள முடியாது, தன் வாழ்க்கையின் நோக்கத்தையும் அறிந்து கொள்ள முடியாது, நல்லது கெட்டதையும் பிற மக்களின் கடமைகளையும் அறிந்து கொள்ள முடியாது. நபித்துவத்தையும் தூதுத்துவத்தையும் நடைமுறைப்படுத்தி உலகம் வாழ்க்கையின் சரியான பாதையை காட்டியது அல்லாஹ்வின் மாபெரும் கருணையாகும். நபி மற்றும் ரசூலை பற்றி அவசிய கொள்கைகள் என்ன? அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் நபி மற்றும் ரசூலை அனுப்பினான். சூரத்துல் யூனுஸ்ல 47வது அத்தியாயத்துல வருது. நபியும் ரசூலும் உண்மையாளர்களாக இருப்பார்கள், எப்பொழுதும் பொய் பேச மாட்டார்கள், கெட்ட பழக்கங்கள், தீய செயல்கள், சிறிய பெரிய பாவங்கள் முதலியவற்றும் விட்டும் பரிசுத்தமானவர்கள். அல்லாஹ் அவர்களை தனது அடியார்களிடம் சட்டங்களை எடுத்து செல்வதற்காக நியமித்துள்ளான். அவர்கள் அல்லாஹு தாலாவின் செய்திகளை அடியார்களிடம் சேர்ப்பதில் பித்தலாட்டமோ கூடுதல் குறைவோ செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வின் சட்டத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் அவர்களுக்கு மறதியோ தவறுகளோ ஏற்படாது. அவர்கள் அல்லாஹ்வின் செய்திகளை அடியார்களிடம் சேர்ப்பதற்காக எவ்வித பிரதிபலனும் பகரமாக பெற மாட்டாங்க. எவர் அவர்களின் செய்திகளை ஏற்றுக்கொள்வாரோ அவருக்கு நன்மையும் சொர்க்கத்தையும் நன்மாராயம் கூறுவார்கள். மேலும் எவர் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு தண்டனை மற்றும் நரகத்தை பற்றிய கூறிய எச்சரிக்கை செய்வார்கள். அவர்கள் தானும் நற்காரியங்கள் செய்து தீய காரியங்களை தவிர்த்து பிறருக்கு அதை எடுத்து போதிப்பார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு முஅஜிஸா என்னும் அற்புதங்களை வழங்கியிருக்கான். அல்லாஹ் அவர்களுக்கு மறைவான விஷயங்களை அறிவித்திருந்தான். அனைத்து நபிமார்களும் ரசூல்மார்களும் மனிதர்களாகவே இருந்தனர், ஆணாகவே இருந்தனர், பெண்கள் நபியாக ஆக்கப்படவில்லை. யாராவது ஒரு இறைநேசர் நபி மற்றும் ரசூலின் அந்தஸ்தை அடைய முடியுமா? நபித்துவமும் தூதுத்துவமும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வின் வெகுமதியாகும். அதை தனிப்பட்ட முயற்சியிலோ வணக்க வழிபாட்டுகளிலோ அடைந்து கொள்ள இயலாது. எனவேதான் எந்த இறைநேசரும் தனது இபாதத்தால் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்திருந்தாலும் அவர் நபியுடைய அந்தஸ்திற்கு செல்ல முடியாது. நபிமார்களில் முதலாவது பார்த்தீங்கன்னா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். இறுதி வந்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். சில பிரபலமான நபிமார்களின் பெயர்கள் என்னென்ன அப்படின்னா, ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான்.
ஸோ இவங்க நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்கள் எண்ணிக்கை விஷயத்தில் நமது பார்த்தீங்கன்னா கொள்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது அவர்களின் எண்ணிக்கை குறிப்பிட்ட சொல்ல இயலாது. மாறாக இவ்வுலகத்தில் அதிகமான நபிமார்களும் ரசூல்மார்களும் வருகை தந்தனர். எல்லோரும் தமது மார்க்க பணியை செவ்வன செய்துவிட்டு சென்று விட்டனர். அவர்கள் எல்லோரையும் ஈமான் கொள்வது கட்டாயமாகும். அவர்கள் சிலரை ஏற்பதும் சிலரை மறுப்பதும் குஃப்ராகும். நபிமார்களை நேசிப்பதும் அவர்கள் வாழ்க்கை அறிந்து பின்பற்றுவதும் ஈமானின் ஒரு அழகிய அடையாளமாகும். அல்லாஹ்வின் தூதர்களை மதித்து வாழும் நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு நம்ம இந்த பாடத்தை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம். இதில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலாகவும் இதில் நான் நிறையா சொல்லியிருக்கேன். அதனால் இன்ஷா அல்லாஹ் இதை கேள்வி பதிலாக வச்சுக்கிட்டு கூட நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணி இந்த நபிமார்களை பற்றியும் அவங்களுடைய பேர்களையும் நீங்கள் மனனம் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பாடம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.